அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மினி விளாக் அம்மா வீட்டில் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு போய். சரி இன்னைக்கு நான் காலையிலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வரும்போதே சாப்பாடுலாம் நானே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பசங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சுண்டக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் மீன் வறுவல் தான். அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு கேரட் பொரியல் இங்கே வந்து சூடாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா நான் அங்கே வந்து செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து போனாக்கா அம்மா செம பக்தியோட விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? செவ்வாய்க்கிழமைன்னு கிடையாது, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசைன்னு ஒரு நாள் விட மாட்டாங்கங்க. ஸோ இந்த வயசுலேயும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ நாம் இந்த வயசில் இப்படி இருப்போமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். உடம்பு சரியில்லை, உடம்பு பார்த்துக்கோமா, எதுக்குமா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. சாமி தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பூஜையெல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் அந்த டைமுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் எங்கேருந்து தான் சுறுசுறுப்பு வருமோ தெரியாது. கடகடன்னு அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனாக தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் சீக்கிரமாக செய்ய முடியும், ஈஸியாகவும் செய்யலாம். ஸோ இது மாதிரி எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டு ஆனால் அம்மா கேட்குற மாதிரி இல்லை. எனக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை செய்கிறதே பெரிய கஷ்டமாக நினைப்பேன். இந்த ஒரு வேலையை இன்றைக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். ஸோ என்ன மாதிரி தான் நீங்களுமா இல்லை இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துன்னா அப்படி சும்மா தூள் கலப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதிய சாப்பாடு சாப்பிடும் போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் அம்மா கூட சாப்பிட்றத நான் வீடியோ எடுக்கல. போனதே கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ளே பசங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்கன்னு அவசரமாக அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் அப்படியே பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி மினி விளாக் ரொம்பவே சூப்பராக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான மினி விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.